இன்றைய தினம் ஒரு சுவையான வெள்ளை நிற சாம்பார் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு கத்தரிக்காய், மாங்காய், சுண்டைக்காய், கேரட் போன்ற காய்கறிகளை நறுக்கி வைத்துள்ளேன். 25 கிராம் புளியையும் ஊற வைத்து கரைத்து வைத்துள்ளேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி மற்றும் 100 சிறிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு மற்றும் அதற்கு தேவையான நீர் சேர்த்து தக்காளி, வெங்காயம் மற்றும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 5-6 பூண்டு பொருட்களையும் நசுக்கி அதனுடன் சேர்த்து 2 விசில் வருகின்ற அளவுக்கு குக்கரை மூடி நன்கு வேக விடவும். பின்பு குக்கரை திறந்து அந்த வெந்திருக்கின்ற பருப்பை நன்கு மசித்து விடவும். பின்பு சிறிதளவு நீர் சேர்த்து அது கொதிக்க ஆரம்பித்தவுடன் நறுக்கி வைத்திருக்கின்ற காய்கறிகள், அதாவது மாங்காவை தவிர்த்து மாங்காவை இறுதியாக தான் சேர்க்க வேண்டும். அந்த காய்கறிகளை சேர்த்து தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்து குக்கரின் மூடியை மூடி ஒரு விசில் போடாமல் ஒரு 10 நிமிடம் அளவிற்கு வேக விடவும். பின்பு 10 நிமிடம் கழித்து குக்கரை திறந்து காய்கறி நன்கு வெந்தவுடன் அந்த கரைத்து வைத்திருக்கின்ற புளிக்கரைசலை அதனுடன் சேர்க்கவும். அடுத்ததாக இறுதியாக அந்த மாங்காவையும் அதனுடன் சேர்த்து நன்கு வேக விடவும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி அளவிற்கு தேங்காயை சேர்த்து விழுதாக அதனை அரைத்து அந்த கொதிக்கின்ற அந்த சாம்பாருடன் சேர்க்கவும். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் அதனுடன் சேர்க்கவும். நன்கு கொதிக்க ஆரம்பித்தவுடன் இறுதியாக ஒரு வானிலையை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு 4 காய்ந்த மிளகாயையும் அதனுடன் போட்டு அடுத்ததாக கடுகு, உளுந்து போட்டு சேர்த்து தாளித்து கறிவேப்பிலையும் அதனுடன் சேர்த்து சாம்பாரில் சேர்க்கும் பொழுது ஒரு மணமிக்க ஒரு வெள்ளை நிற சாம்பார் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.